இன்னைக்கு இதை ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காடையை கபாப் செய்ய போகிறோம். எப்படி காடையை கபாப் செய்ய போகிறோம், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி காடையை இந்த கம்பியில் அப்படியே உள்ளே ஒரு லெமன் வச்சு அந்த லெமனோடு சேர்த்து அப்படியே சுட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க இன்றைக்கி எப்படி சமைக்கிறோம், என்ன மாதிரிலாம் ஃபன் பண்ணுறோங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த காடையை வந்து இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடில் காடைக்கு செத்து வழியிற அளவுக்கு நம்ம சாப்பிட்ணும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வாங்க எப்படி சமைக்கலாம். ஒன்லி பெப்பர் தூள் மட்டும், பெப்பர் மசாலா மட்டும்தான், ஹோம்மேட் மசாலா மட்டும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து சமைக்க போகிறோம். அப்புறம் சாப்பிட்டு மஜா பண்ண போகிறோம். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படிலாம் அதை சமைக்கலாம், என்னென்னலாம் பண்ணி நமக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி தான் சமைக்க போகிறோங்கிறத பாருங்கள். வாங்க அப்படியே உள்ளே போய் சமைக்கலாம். நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மிளகை வந்து நம்ம அப்படியே இடித்து மசாலா, மிளகு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஐயோ நிறையா போகும். சட்டப்பா பெப்பர், பெப்பர் கொஞ்சம் நல்லா இடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இங்கே வா. மண்புழுலாம் இருக்குதா இங்கே, மழை பெஞ்சதுனால மண்புழுலாம் இருக்கு. பொசிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கட்டை பற்ற வைக்கிறது, கட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுப்பு பற்ற வைக்கிறது தான் நமக்கு வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கபாப்க்கு மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி நெருப்பு ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம அதையும் பண்ணிட்டோன்னா கபாப்க்கு நமக்கு தேவையான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதில் ஆல்மோஸ்ட் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு, கிரில்லை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலா தடவுறதுக்கு காடைகளை ரெடி பண்ணிடலாம். மிளகு ரேட் என்னமோ நிறையா சொல்கிறாவ. அப்படியே மிளகோட நம்ம வந்து கொஞ்சம் ஹோம்மேட் மசாலாவும் கொஞ்சம் எடுத்துப்போம், கொஞ்சம் கலக்கிக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. கலக்கினே இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கணும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. உப்பு நல்லா போட்டுக்கலாம். அடுப்பு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு.
அடுப்பு ரெடி ஆகிடுச்சு சீக்கிரமாகவே. இன்றைக்கி அடுப்பு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். இல்லை நம்ம கபாப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆஹா இந்த சைடு 2 சைடு 4 நாளாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆல்ரெடி சொருகி வச்சிருக்கு. எஸ், ஒரு பச்சை மிளகாய். எஸ், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? எஸ், இடையில லெமன், அதுக்கும் இடையில காடை. 3 செட் ஆஃப் பேர் ரெடி பண்ணிட்டோம். இனிமே கிரில்லரில் வச்சு நம்ம சமைக்க வேண்டியதான். ஹோம்மேடு கிரில்லரை வச்சு சமைச்சிட வேண்டியதான். நண்பர்களே, இப்போ நம்ம சமைச்சு கபாபுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம அடுப்பும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிரில்லரில் வச்சுருவோம். அருமையாக இருக்கே. அந்த சைடு கொஞ்சம் தள்ளி வச்சு, இந்த சைடு நெருப்பில்லை. இப்போ நம்மளோட கபாப் காடை நல்லா வெந்து கொண்டிருக்கின்றது. என்னை எப்போ சாப்பிடுவேன்னு கூப்பிட்றது மாதிரி இருக்குது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். எல்லாத்தையும் ஒரு புடி இன்றைக்கி பிடிச்சிரும். இன்னைக்கு ஒரு புடி தான். இன்றைக்கி எப்படி என்னால் பார்த்துக்கிட்டு சமைக்க முடிய மாட்டேங்குது. எப்படி பார்க்குறவங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கா? இதுதான் நம்ம வீட்டோட பேக் சைடு. நண்பர்களே, இப்போ வெந்துருச்சு. நம்ம அதை எடுத்து வச்சு இன்னைக்கு ஒரு பிடிக்கிறதுல அம்மா, ஓ காட், இட்ஸ் அமேசிங் மேன். அப்படி நல்லா ஸ்மெல்லு சூப்பர். மக்களே, இப்பொழுது நம்ம எல்லாத்தையும் சமைச்சு வச்சாச்சு. இது அப்படியே என்ன பண்ண போகிறோம்? எடுத்து வச்சு அப்படியே ஒரு கடிச்சு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு காடையோட தொடை. போட்டிருக்க பெப்பருக்கும் சுட்டதுக்கும்
ஆஹா சுடுதே. காடை இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. சேனலை கண்டினியூஸாக பார்த்து உங்கள் பயங்கரமான சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.